நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணுபிரியா மரணமடைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. எனினும் அவரது மரணம் தொடர்பான வழக்கில் முன்னேற்றம் ஏற்படாதது வருத்தமளிப்பதாக அவரது பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வந்த திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கடந்த ஆண்டு இதே நாளில்தான் உயிரிழந்தார். உயரதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பான வழக்கில் முன்னேற்றம் ஏற்படாதது வருத்தமளிப்பதாக அவரது பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். விஷ்ணுபிரியா விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சில வழக்குகளில் அவருக்கு உண்மை தெரிய வந்ததாலேயே கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. சொன்னவங்க வந்து ரூமை உடைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை கேட்குறாங்க, என்ன செய்தின்னு சொல்லும்போது லெட்டரை வச்சு செத்துட்டாங்க சொல்கிறாரு. அந்த முரண்பாடு வந்து இது வரைக்கும் இந்த முரண்பாடை தான் நான் ஹைகோர்ட்டில் நான் சொல்லியிருக்கிறேன், கேட்டுக்கிறேன். அதை கோகுல்ராஜ் இறப்பு ப்ளஸ் இந்த ஜெகநாதன் மில் ஓனருடைய இறப்பு இதெல்லாம் கலந்து தான் அதில் அந்த மகளுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குன்றது நாங்கள் ஹானரபிள் ஹைகோர்ட்டில் நாங்கள் ப்ரே பண்ணோம். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணத்திற்கு பிறகு அவருக்கு கிடைக்க வேண்டிய காப்பீடு உள்ளிட்ட பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் அரசு சார்பில் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்றும் அவரது உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பர்சனல் லேப்டாப்பு, பர்சனல் செல்ஃபோனு, கேமரா, அப்புறம் ஒரு டேப் ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு 3 months பிஃபோர், எல்லாமே புதுசு, எல்லாமே அப்போ வாங்கினது தான். இது வரைக்கும் அதெல்லாம் என்ன ஆச்சு, என்ன போச்சு, அது இருக்க டேட்டாலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கூட தெரியல. அது யார்கிட்ட இருக்கணும்னு தெரியல. அது அரசாங்கம் கொடுக்கல அவங்களுக்கு எதுவுமே. அதில் ஒரு விஷயம் கூட அரசாங்கம் கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இதுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாமே அவங்க பர்சனலாக அவங்க சொந்த செலவில் இந்த மாதிரி உண்மைகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வாங்கின அத்தனை பொருட்களும் இப்போ அவங்க சிபிசிஐடி கையில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல. விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பான வழக்கை விரைந்து விசாரிக்க அரசு அழுத்தம் தர வேண்டும் என கூறும் பெற்றோர் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.